இப்படி இருக்கிற நம்ம சிஎஸ்கே டீம் இப்படி மாறினா எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் நடந்தா வேற லெவல்ல இருக்குமே. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் நம்ம எப்பவுமே ஒரு கெத்தான டீம் தான். இந்த சீசன் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு, மன வருத்தமா இருக்கு. ஆனா என்னங்க, ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தோத்தா கூட எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஜென்யூனா டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் பல பேருக்கு இருக்கிற ஒரு ஆசை தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு பேரு மட்டும் இருக்கே, ஆனா தமிழகத்தை சேர்ந்த பிளேயர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதான் நாங்க இருக்கோம்லன்னு அஸ்வினும் விஜய்சங்கர் மட்டும் தாங்க இருக்காங்க. ஆனா தமிழகத்தை சேர்ந்த பல பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா பல ஐபிஎல் டீம்ல கலக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க எல்லாரையும் நம்ம சிஎஸ்கே டீம் ஏலத்துல எடுத்து எல்லா தமிழக பிளேயர்ஸும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடினா அது எப்படி இருக்கும்? வேற லெவல் ஆட்டமா இருக்குமே. வெளிநாட்டு பிளேயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம சிஎஸ்கேல இருந்து கான்வே, ரச்சன், பத்திரானா இவங்கெல்லாம் இருக்கட்டும். மீதி எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்த பிளேயர்ஸா இருந்தா அந்த லிஸ்ட் அட்டகாசமா இருக்கும்ல. தூக்கிடுவாங்கடா அந்த தங்கத்தன்ற மாதிரி ஜிடில இருந்து நிறைய பிளேயர்ஸ் தூக்கணும். முக்கியமா செல்லத்தை சாய் சுதர்சன் என்னமா பேட்டிங் ஆடுறாரு. வா அண்ணாமலை, நீ இங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். அடுத்து ஜிடில இருக்கிற ஷாருக் கான், அவருக்கு அவ்வளவா வாய்ப்பு கிடைக்கல, பட் ஆனா கண்டிப்பா ஷைன் பண்ணுவாருன்னு தான் தோணுது. அண்ட் நம்ம வாஷிங்டன் சுந்தர் கேட்கவே வேணாம், மனுஷன் ஆல்ரவுண்டரா பட்டையை கிளப்புவாரு. கூடவே சாய் கிஷோர், தமிழ்நாட்டை சேர்ந்த மிக இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் எல்லாம் குஜராத் டீம் தாங்க கைவசம் வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஃபேவரட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அண்ட் கூடவே நட்ராஜன் அவர்கள் மனுஷரை வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் அவரால் எந்த மேட்சும் ஆட முடியலைங்க, இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனா அடுத்த வருஷம் அவர் சிஎஸ்கே டீமுக்கு வந்தா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் நம்ம செல்ல பிள்ளை வருண் சக்கரவர்த்தி கொல்கத்தா டீம்ல கலக்கிட்டு இருக்காரு. அதுவே நம்ம சிஎஸ்கேக்காக ஆடுப்பா அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நம்ம மகேந்திர சிங் தோனியை மென்டாரா வச்சுக்கிட்டு தினேஷ் கார்த்திக் அவர்களை ஹெட் கோச்சா மாத்தினா யோசிச்சு பாருங்க, காம்போவே தளபதி மாதிரி அட்டகாசமா இருக்குல்ல. இப்படி ஒரு டீம் அமைஞ்சா நம்ம தமிழகத்தை சேர்ந்த பல பிளேயர் சிஎஸ்கேக்காக விளையாடினா அது வேற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். இந்த கனவு டீம் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஃப்ரீயா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.